பெரியார் பெரியாரை நாம் முழுமையாக பார்த்தால் அவருடைய கொள்கை என்ன அப்படின்னு விஜய்க்கு தெரியுமா? இங்கே இருக்கிற திராவிட அரசியல், அது நீட்சியாக வந்திருக்க தமிழ் தேசிய அரசியல், அது எல்லாமே இந்த அரசியல் களத்தில் ஓட் பாலிட்டிக்ஸில் கரெக்டாகிடுச்சு, மடைமாற்றப்பட்டிருக்கு, வேறு விதமாக அது பரிணமித்திருக்கு. நாங்கள் வந்தால் ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது ஏதோ விஜய் வந்தால் அவரே ஒரு பில்லை சைன் போட்டு அவங்களே அடுத்த தேர்தலேருந்து ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லா அவங்களுடைய கொள்கை இதுலேயுமே ஒரு ஓட்டை பேச்சளவில் நிறைய சொல்கிறாங்க. ஆனால் எப்படி செயல்படுத்துவாங்க, எப்படி அதுக்கான ரோட் மேப் என்ன, வந்தால் என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு எதுவுமே விளக்குங்க. ஆமாம், எல்லாருமே விஜயோடைய தாக்கம் இளைஞர்கள் மத்தியில் இருக்குதான். ஆனால் விஜயும் அப்படி நம்ம லேசப்பட்டவராக எடுத்துக்க முடியாது. ரசிகர்ன்றதை தாண்டி ஓட்டு போகிறத யோசிக்கிறாங்க, இவங்க செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்றது. தாவேக்காவுடைய கொள்கைங்கிறது எனக்கு பொறுத்தவரையும் அது ஃபுல் பிக்சர். கொஞ்சம் பிடிங்கி அவங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குன்னா 26 ஸ்டாலினா விஜயா, 29 மோடியா விஜயா, அடுத்து ட்ரம்பா விஜயா. அப்படியா? நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு டிஎம்கே கிட்ட பெரிய ஒரு ஆன்டி இன்ஃபர்மேஷன் உருவாயிட்டு, இன்னும் 10 மாதங்கள்ல இதையே இதை ஒரு முக்கிய பிரச்சனையாக மாற்றி டிஎம்கே கூட பின்னுக்கு தள்ளி விஜய் முதல்வர் ஆகிட்டாருன்னு வச்சுக்கிறாங்க. தேர்தல்லையே மீடியாவுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. இவங்க இப்போ விஜய் எங்கே போனாலுமே அது பேசும் பொருளாக மாறுது. அதுலேயே நிறைய போட்டி பண்ணுறாங்களே, நான் கவர் பண்ணுறதா, நீ கவர் பண்ணுறதா, நீங்கள் எப்படி கவர் பண்ணுறீங்க, நான் எப்படி கவர் பண்ணுறேன், அவர் என்ன பேசினாரு அதையே மறுபடியும் போட்டு காட்டுறது, ஸ்டாலினுக்கு அவர் தான் அடுத்து அப்படின்னு மீடியாவே அவரை உருவாக்குறாங்க. விஜய் உதய் அப்படின்னு மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இப்போது அந்த உறுப்பினர் சேர்க்கை திட்டம் கொண்டு வந்ததே கூட விஜய் காப்பி பண்ணுறது தான். கட்சி ஆரம்பித்து இவ்வளோ பெரிய கட்டமைப்பு உருவானதுக்கு அப்புறமும் இது பயப்படாதுன்னா, நாளைக்கு மோடியோ அமித்ஷாவோ நடத்தினாருன்னா இது ஒரு போயிட மாட்டாரு, அது தந்திர மாட்டாரு, என்ன உத்தரவாதம் இருக்குங்கிற கேள்வி தான் நம்ம